ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, ஐ திங்க் ரொம்ப நாளாக மை டியர் சில்ட்ரன் எல்லாருமே சார் இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரை எப்போ தான் எடுப்பீங்க, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் அழகாக சூப்பராக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நான் தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்குமே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தமிழ்லேயே வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கற்றுத்தரப்போகிறேன். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கவனிக்கலாம். ஸோ கிருபா, நீ இந்த வீடியோ பார்த்துட்ருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தனா கமெண்ட்டில் சொல்லு. திஸ் இஸ் ஆல்சோ டெடிகேட்டட் ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸில் கிருபாவும் ஒருத்தர். சரியா, உனக்காகவே நான் ஒரு மீமும் இதில் டெடிகேட் பண்ணி போட்டிருக்கேன், காமிக்கிறேன். சரியா சார், பாக்கி 250 வரும்போது தரேன். டிக்கெட் இதுக்கு வேற போராடணுமா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ முதல் விஷயம், இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் அப்படின்றது என்னது? ஓகே, நம்ம புக்கில் கொடுத்துருக்க வரிகளை நான் லைன் பை லைன் படித்தும் காமிக்கிறேன். ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் காமிச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதை படிப்போம். சரியா, ஸோ இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே இது ரொம்ப குட்டி டிவைஸ்லாம் இல்லை. இது முதல்ல ஒரு பெரிய டிவைஸாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை உருவாக்க முடியும். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 10⁻7 வோல்ட் வரைக்கும், சரியா, 10⁻7 வோல்ட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உருவாக்குறதுக்காக ஓகே நம்ம உருவாக்கிய ஒரு டிவைஸ் தான் இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இப்போ இதை தமிழில் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா நிலை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். 10⁻7 வோல்ட் அளவுக்கு 10⁻7 வோல்ட் அளவுக்கு இதால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நிலை மின்னழுத்த வேறுபாட்டை டிஃபரன்ஸ் அப்படின்றல, அதனால வேறுபாட்டை உருவாக்க முடியும். ஸோ இதை 1929 1929 ராபர்ட் வேண்டிகிராஃப் அப்படின்றவர் தான் இந்த மிஷினை முதல்ல டிசைன் பண்ணுறாரு. ஓகே, இதனால செவரல் மில்லியன் வோல்ட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 1929 ஆண்டில் ராபர்ட் வேண்டிகிராஃப் என்பவர் பல மில்லியன் வோல்ட், அந்த பல மில்லியன்ன்றது என்னது 10⁻7 வோல்ட் வரைக்கும் அளவிலான மிகப்பெரிய அதிக நிலை மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் எந்திரம் ஒன்றை வடிவமைக்கிறார். சரியா, ஸோ இந்த எந்திரத்தோட வேலை என்ன, எதுக்காக நான் 10⁻7 வோல்ட் அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணணும், இதை பற்றிலாம் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்கலாம். இது முதல்ல ஆனால் என்ன பிரின்சிபலில் வேலை செய்யுது, அதாவது இது ஒர்க் ஆகுதுல்ல அதோட தத்துவம் என்ன, பிரின்சிபல்னா தமிழில் அழகாக தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் தத்துவம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், அதாவது நிலைமின் தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். தூண்டல்னா தூண்டி விடுறது. இண்டக்ஷன் நிறைய பேர் என்கிட்டே இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க கேட்பேன், சார் இண்டக்ஷன் அர்த்தம் என்ன? தூண்டி விடுறது. இப்போ சும்மா ஒருத்தவனை போய் டேய் டேய் அப்படின்னு தூண்டி விடுறோம்ல, அந்த மாதிரி இங்கே நீ என்ன செய்யற அப்படின்னா ஒரு நிலைமின் வேறுபாட்டை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தூண்டி விடுற. ஓகே, அடுத்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது கூர்முனை செயல்பாடு. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டோடைய அந்த ஷார்ப் எட்ஜஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் நிறைய அக்யூமுலேட் ஆகும். அதனால அப்போ அதை சுற்றி இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னா நெகட்டிவாக மாறும். கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு கூட நம்ம இதை படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், கூர்முனை செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தத்துவத்தோட அடிப்படையில் தான் ஒரு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வேலை செய்யுது. இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கலாம். என்னன்னா நம்ம இந்த மிஸ்டர் பீன்லாம் வரும், காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நான் அதை போடல. சரியா, பட் இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் போய் நம்ம கை வைக்கும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால் நம்ம தலையில் இருக்கிற முடி எல்லாமே அப்படியே என்ன ஆகும்னா இந்த மாதிரி எழுந்து நிற்கும். நம்ம ஐன்ஸ்டைன் மண்டியில் இருக்கிற முடி மாதிரி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எழுந்து நிற்கும். சரியா, ஸோ இப்போ இது பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார்? முதல் விஷயம் ஒரு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் இருக்கும். இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்னா என்னது? ஒரு மின்கடத்தா தாங்கி. தாங்கினா என்ன? ஸ்டாண்டு தாங்கிறது. மின்கடத்தா, அதாவது அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, மின்சாரத்தை அது வழியா பயணிக்க விடாது. இந்த ஸ்டாண்ட் இந்த நீல கலர்ல போட்டிருக்கோம் பாரு, இது வழியா கரண்ட் போவாது, இது கரண்ட்டை தடுத்து நிறுத்திடும் போ விடாம. சரியா, ஸோ இப்போ ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது மேல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பியர், ஒரு ஸ்பெரிக்கலான ஸ்பியரை இது மேல பிளேஸ் பண்ண போறோம். இதுல பார்த்தோன்னா அங்கங்க ஒரு 2 குட்டி கேப் இருக்கிறதையும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க கவனிக்கலாம். சரியா, இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னா 2 புள்ளியை பிளேஸ் பண்ண போறேன். ஒன்னு பி, இன்னொன்னு சி. பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி 2 புள்ளிஸை பிளேஸ் பண்ண போறேன். நம்ம சைக்கிள் மிதிவண்டியில இருக்கும்ல,
பெடல் போடும்போது ஒரு செயின் வந்து அந்த சைக்கிளையும் இந்த சைக்கிளையும் கனெக்ட் பண்ணி சுத்துது இல்ல, அதே மாதிரி மெக்கானிசம் தான் இங்கேயும். சரியா? ஸோ இதுல 2 புள்ளிஸை இதுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இது மேல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ரப்பர் பெல்ட்டை பிளேஸ் பண்ண போறோம். ஒரு ரப்பர் இல்ல ஈவன் சில்கால ஆயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரப்பர் இல்லை அப்படின்னா சில்கால ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ரப்பர் பெல்ட்டை இது மேல வச்சுட்டு இப்ப இந்த ரப்பர் பெல்ட் இந்த புள்ளி நவுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரப்பர் பெல்ட்டும் நவரும். இந்த புள்ளி வந்து என்னன்னா இப்படி சக்கரை மாதிரி சுத்தும், நம்ம சைக்கிள்ல இருக்கிற வீல் மாதிரி சக்கரை மாதிரி சுத்தும். அப்ப இது சுத்துச்சுன்னா இந்த ரப்பர் பெல்ட்டும் அப்படியே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்ட்டு அழகா ஒரு பெல்ட் மாதிரி அது வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நான் என்ன செய்யறேன், சீப்பு மாதிரி, எப்படி தலை சீவர சீப்பு இருக்குல்ல, அதனாலதான் அது பேரே நம்ம புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா கோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் பசங்க பாத்தீங்கன்னா சீப்புன்னு தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? 2 சீப்புகள், ஒரு சீப்பு வந்து டி, இன்னொரு சீப்பு வந்து இ, அதுக்கு பேர் வச்சுக்கிறோம், டிஇ அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். இந்த சீப்புகளை இந்த இடத்துல ஒன்னும் இந்த இடத்துல ஒன்னும் வைக்கிறோம். இப்ப இந்த சீப்பு இருக்கு பாருங்க டி, இதை எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றோம். இந்த பேட்டரி இருக்குல்ல, இந்த பேட்டரியால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10⁵ வோல்ட் வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இந்த பேட்டரியால மட்டுமே உருவாக்க முடியும். ஒரு வாண்டிகிராஃப் ஜெனரேட்டரால 10⁻7 வோல்ட் அளவுக்கு வந்து என்ன செய்ய முடியும், ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து உருவாக்க முடியும். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த பேட்டரி எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னா 10⁵ வோல்ட் வரைக்கும் இதனால வந்து கொடுக்க முடியும். அப்படி இந்த பேட்டரி கொடுக்கும்போது என்ன ஆகுது அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸால, அப்போ இந்த பேட்டரியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்வேயர் பெல்ட்ல நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அப்படியே இந்த பெல்ட் மேல போக 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 இந்த பெல்ட் வழியா அப்படியே போய் இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த ஸ்பியரோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே போய் அப்படியே இந்த ஸ்பியரோடைய என்ன செய்யுது, அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஸ்பியரோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம், இதுல இதான் நடக்குது. ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து வந்துச்சு, இந்த பேட்டரியில இருந்து. இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் தான் பாத்தீங்கன்னா நேரா போய் இந்த சீப்ல கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த பெல்ட் வழியா போய் அப்படியே ஸ்பியரை பாசிட்டிவா மாத்துது. இதான் கதை சுருக்கம். இதை நம்ம புக்ல எப்படி சொல்றாங்க, லைன் பை லைன் அழகா புரிஞ்சு படிக்கலாம். சோ புக்ல அவங்க கொடுக்கிற முதல் பாயிண்ட் வந்து ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஓகேங்களா? என்னது, ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஆன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல. அப்போ மின்காப்பு பெற்ற தாங்கியின் மீது ஒரு பெரிய உள்ளீடற்ற மின்கடத்து கோலம் பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ இவங்க அந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியர் இருக்குல்ல, ஓகே, இது வந்து உள்ள ஹாலோவா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. யானியன் சார் ஹாலோ அப்படின்னா என்ன, ஹாலோனா உள்ள வந்து எம்டியா இருக்கும், வெளியில அது ஒரு ஓடு, வெளியில ஒரு ஓடு மாதிரி இருக்குன்னா உள்ள வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எம்டியா இருக்கும். அப்ப அதை வந்து ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி புள்ளி பி, இதான் அந்த புள்ளி பி இல்லையா? சோ இந்த புள்ளி பி வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இஸ் மவுண்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். இந்த ஹாலோ ஸ்பியரோட நடுவுல கொண்டு போய் இந்த புள்ளியை நம்ம வந்து என்ன செய்யறோம், ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப பாருங்க, சாரி, கோலத்தின் நடுவில் பி என்ற கப்பியும், புள்ளியை தான் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, கப்பி அப்படின்னு சொல்றாங்க. தாங்கி, அப்புறம் தாங்கியின் அடிப்பகுதிக்கு அருகில் சி என்ற கப்பியும் பொருத்தப்பட்டுள்ளன. பி அண்ட் சின்னு சொல்லி 2 புள்ளிஸ் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறீங்க அப்படின்றதான் அவங்களும் தமிழ்ல அழகா அப்படியே லைன் பை லைன் அழகா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பெல்ட் இருக்கு. ஒரு நிமிஷம், நம்மள ரொம்ப நேரமா கிளாஸ் எடுக்க விடாம ஒருத்தர் தொந்தரவு பண்ணினேங்கிறார் கீழே இருந்து. இவர் தான் ரொம்ப நேரம் கத்திக்கணும் இருந்தார். ஒரே ஒரு நிமிஷம், இவர் கொஞ்சம் வெளியே விட்டு வந்தார். நல்ல புள்ள இல்லை, ஏன் அப்படி பண்ற? வெளியே விட்டு கதவை சேர்த்துட்டேன், கத்தினார் பாப்பில். அவருக்கு வந்து இந்த லைட்லாம் போட்டிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. சரி, நம்ம கதைக்கு வரும். ஸோ அ பெல்ட் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ். நம்ம வந்து இது மேலே வந்து என்ன செஞ்சோம், இந்த ஒரு ரப்பர் பெல்ட் வச்சோம்ல, ஓகே, இந்த பிஎன்சிக்கு நடுவில் ஒரு பெல்ட் சுத்துது அப்படின்னு சொன்னேன், ரப்பர் பெல்ட்னு சொன்னேன். அதுதான் அவங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னா அந்த ரப்பர் பெல்ட் எதால, அதாவது அந்த பெல்ட் எதால ஆனது அப்படின்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியலால ஆனது. பெல்ட் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இன்சுலேட்டிங்னா ஒரு இன்சுலேட்டர் அது வழியா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண விடாது.
அப்ப எந்தெந்த பொருள் வழியா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதோ அதெல்லாம் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே தமிழ்ல படி சூப்பரா புரியும். மின்கடத்தா பொருள்களால் ஆன பட்டு அல்லது ரப்பரால் செய்யப்பட்ட பட்டை ஒன்று கப்பிகளின் வழியே செல்கிறது. கப்பினா புள்ளி, ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்ல படிக்கும் போதே அர்த்தம் புரிஞ்சு போது பாரு. மின் கடத்தா பொருள்களான, அப்ப அது மின் கடத்தா அப்படின்றதான் அவங்க அங்க இன்சுலேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் சில்க் ரப்பரால் ஆனதை நம்ம அந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் வச்சுட்டு, இப்போ the புள்ளி C is driven continuously by an electric motor. இங்க Cன்ற புள்ளி இருக்குல்ல, இப்போ இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு இங்க கொடுத்தோம்? ஏன்னா இந்த C வந்து ஒரு மோட்டர் வச்சு கிரு 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 கிருன்னு சுத்திக்கினே இருக்கும். ஓகே, சோ கப்பி C மின் மோட்டார் ஒன்றால் தொடர்ந்து இயக்கப்படுகிறது. தொடர்ந்து அது வந்து என்ன ஆயிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ அப்படி சுத்தும் போது என்ன ஆகும்? ஓகே, சோ டூ comb shaped metallic conductors E and D are fixed near the pulleys. இப்போ நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, இத பாருங்க, ரெண்டு E and D அப்படின்னு சொல்லி ரெண்டு சீப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஓகே மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், அதான் அவங்க சொல்லும் போதே காம்ப் சீப்பு அப்படின்றத சொல்றாங்க. காம்ப் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்னது, தலை சீவர சீப்பை தான் நம்ம காம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதை அங்க பிளேஸ் பண்றோம். ஸோ த காம்ப் இஸ் மெயின்டைன்ட் அட் அ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10 power 4 வோல்ட். ஓகே, இப்போ அந்த Dன்ற காம்ப் இருக்குல்ல, அது வந்து 10 power 4 வோல்ட்ல இருக்கும் பை பவர் சப்ளை. The upper comb E is connected to the inner side of the hollow metal sphere. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க மேல இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்பியர் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த மெட்டல் ஸ்பியர்ல கொண்டு போய் நீ அதை கனெக்ட் பண்ணிடுற அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே தமிழ்ல ஒரு வாட்டி படிச்சு பார்த்துருவோமா? சோ இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா, கப்பிகளுக்கு அருகே கூர்முனைகள் கொண்ட D மற்றும் E ஆகிய இரு சீப்பு வடிவ கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. Dக்கும் Eக்கும் அந்த கப்பிகளுக்கு நடுவுல வந்து நீ என்ன செய்யற அப்படின்னா, சீப்பு வடிவிலான கடத்திகள், கடத்திகள்னா என்ன, கண்டக்டர் இணைச்சிடுறீங்க. இப்போ மின் வழங்கியின் மூலம் 10 power 4 அளவிலான நேர் மின்னழுத்த வேறுபாட்டில், ஓகே, என்னது மின்னழுத்த வேறுபாட்டில்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கிறோம். அப்ப சீப்பு D வந்து நீ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல வைக்கிற. சீப்பு E ஆனது கோளக கூட்டின் உட்புறம் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? கோளக கூட்டோட உட்புறத்துல, அந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியரோடைய உள்புறத்துல நீ வந்து அதை என்ன செஞ்சிட அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடுற. ஓகே, அப்போ டியூ டு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் த கோம் D, ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் த கோம் D இருக்குல்ல, ஓகே, அங்க நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற காற்று, ஓகே, between belt and the comb D. இப்போ நீ அந்த டயகிராம் பார்த்தனா உனக்கு தெரியும், ரொம்ப சின்ன இடம் தான் இருக்கும். இந்த Dக்கும் இந்த பெல்ட்டுக்கும் நடுவுல ஒரு குட்டி இடம் தான் இருக்கு. இந்த குட்டி இடத்துல இருக்கிற காத்து வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும். என்ன ஆகும்? அயனைஸ் ஆகும். கூர்முனை செயல்பாட்டின்படி சீப்பு Dக்கு அருகில் உள்ள மின் புலத்தினால் சீப்பு Dக்கும் பட்டைக்கும் இடையிலான பகுதியில் காற்று என்னது அயனியாக்கப்படுகிறது. அயனைசேஷன் தமிழ்லயும் அப்படிதான் சொல்றாங்க. என்னவாகுது? காற்று எல்லாமே அயான்ஸா மாறுது, அயனைசேஷன் ஆகுது. சரியா? So the positive charges are pushed towards the belt and negative charges are attracted towards D. So basically நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க அயனைசேஷன் ஆகும்போது ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு, சீப்ல வந்து எல்லாமே ஷார்ப் எட்ஜ் இருக்கு. அப்ப அந்த ஷார்ப் எட்ஜ்ல, ஓகே, இதான் இந்த சீப்புடைய ஷார்ப் எட்ஜ் அப்படின்னா, இந்த ஒரு சீப்புடைய ஷார்ப் எட்ஜ்லயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும். அது அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பெல்ட்டுக்கு போகும். அப்ப அந்த பெல்ட் நகர 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 அப்படியே அப்படியே கீழே இருந்து மேல போயிடுது எல்லாம். சரியா? So அப்போ next வந்து the positive charges are pushed towards the belt and negative charges are attracted towards the comb D. நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் அந்த சீப்புக்கு போயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பெல்ட்டுக்கு போயிடும்ன்றாங்க. அதே தான் தமிழ்லையும் சொல்றாங்க. நேர் மின் துளைகள் பட்டையை நோக்கியும் எதிர் மின் துளைகள் சீப்பு D-ஐ நோக்கியும் நகர்கின்றன. நேர் மின் துகள்கள், ஓகே, அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். சரியா? அதே மாதிரி எதிர்மின் துகள்கள், எதிர்மின் துகள்கள்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது D-ஐ நோக்கியும் வந்து நகருது. ஸோ the positive charges stick to the belt and move up. பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் வந்து பெல்ட்ல ஒட்டிக்கிட்டு மேலே போயிடுது. when the positive charges and the belt reach the point near the comb E. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க ஸ்பியர்ல நம்ம E அப்படின்ற ஒரு கோம்பு வச்சிருக்கோம்.
அப்புறம் இங்க வந்து ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இப்படிதானே நமக்கு இந்த ஹோல் செட்டப் இருக்கு. அப்ப இந்த காம்பு E கிட்ட வரும்போது இந்த E வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர்மின் துகளா மாறிடும். சரியா, என்னதாகிடும், எதிர்மின் துகள்களா மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பியர் அக்வயர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ E வந்து நெகட்டிவா மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பியரோடைய அவுட்டர் சர்ஃபேஸ், இந்த ஸ்பியரோடைய வெளிப்புற பகுதி எல்லாமே நமக்கு வந்து இங்க என்னவாயிடும், பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ இந்த நேர்மின் துகள்கள் பட்டையில் ஒட்டிக்கொண்டு, அந்த பெல்ட்ல ஒட்டிக்கொண்டு மேல் நோக்கி செல்கின்றன, எல்லாமே மேல போகுது. அவை சீப்பு ஈயை நெருங்கும் போது, ஈன்ற சீப்பு கிட்ட போகும்போது, அப்போ நிலைமின் தூண்டலால், ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால, நிலைமின் தூண்டல்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதிக அளவிலான எதிர் மற்றும் நேர் மின் துகள்கள் சீப்பின் இரு முனைகளிலும் உருவாகின்றன. அப்ப அதிக அளவிலான எதிர் மற்றும் நேர் மின் துகள்கள், அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சீப்போட இரு முனைகள்லயும் உருவாகிடுறது. அது உருவானதுக்கு அப்புறம் மேலும் அடுத்து வந்து என்ன நடக்குது, நேர்மின் துகள்கள் சீப்பு ஈயிலிருந்து விரட்டப்பட்டு கோளத்தின் புறப்பகுதியை அடைகின்றன. ஸ்பியருடைய அவுட்டர் சர்ஃபேஸ், கோளம்னா ஸ்பியர், புறப்பகுதினா அதோட அவுட்டர் சர்ஃபேஸ். அப்ப இங்க இருக்கிற ஈன்ற சார்ஜ் எல்லாம் ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு போயிடுது. So as a result the positive charges are pushed away from the comb and they reach the outer surface of the sphere. அழகா சொல்லிட்டாங்க பாரு இல்ல. இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்போ எனக்கு என்னமோ இல்ல, ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இன்னுமே நல்லா புரியும் அப்படின்னு தோணுது. தமிழும் இங்கிலீஷும் இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஏதோ டக்குன்னு புரியலனா கூட இங்க தமிழ்ல படிச்சு பார்த்தா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சார் இனிமே எல்லா கொஸ்டினும் வந்து நீங்க இதே மாதிரி குட்டி குட்டியா ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்களா, இது நல்லா இருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்ண அப்படின்னா கமெண்ட் பண்ணு, அத்தனை பேருமே. சரியா, எனக்கு என்னமோ ஐ திங்க் we are going to do something big அப்படின்னு தோணுது. ஓகேவா, சரி. அடுத்து, since the sphere is a conductor, அந்த வெளிப்புறத்துல இருக்க அந்த ஹாலோ ஸ்பியர் இருக்குல்ல, அது வந்து ஒரு கண்டக்டர், அந்த கோளம் வந்து ஒரு கண்டக்டர், அதாவது மின் கடத்தி அப்படின்றதுனால the positive charges are distributed uniformly on the outer surface of the hollow sphere. பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே என்ன ஆயிடுது, it is uniformly distributed on the outer surface of the hollow sphere. அந்த hollow sphere இருக்குல்ல, அந்த ஸ்பியருடைய வெளிப்புற பக்கம் வந்து எல்லாமே போயிடுது. ஸோ அதுதான் கோளம் கடத்தி பொருளால் ஆனபடியால், கடத்தி பொருள் கண்டக்டர் இல்லையா அது. அப்ப அந்த கோளம் ஸ்பியர் வந்து கடத்தி பொருளால் ஆனதுனால நேர்மின் துகள்கள், அதாவது அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே புறப்பரப்பில் சீராக பரவுகின்றன, அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல யூனிஃபார்மா வந்து பரவுது. அவ்வளவுதான். இப்படிதான் வந்து ஒரு வேண்டிகிராஃப்ல கதை நடக்குது. அதே நேரத்துல அங்க நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா nullify the positive charges in the belt due to corona discharge before it passes over the pulley. அப்ப இந்த மாதிரி நடக்கிறதுனால இப்ப அந்த பெல்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட் திரும்ப கீழே போறதுக்குள்ள வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து நியூலிஃபை ஆகிடுது, அதுல இருக்கிற சார்ஜ் மறுபடியும் ஜீரோ ஆகிடுது. அப்ப இது திரும்ப கீழே போயிட்டு மேல வரும்போது மறுபடி நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேல 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 அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அதே சமயம் ஒளிவட்ட ஓகே மின் இறக்கத்தால் பட்டையில் உள்ள நேர் மின் துகள்களை காற்றில் உள்ள எதிர் மின் துகள்கள் சமன் செய்கின்றன. பின்னர் பட்டை கப்பின் வழியே கீழே செல்கிறது. அப்போ அந்த பெல்ட் வழியா, எனக்கு அந்த புள்ளி வழியா வந்து அந்த பட்டை வந்து மறுபடியும் என்ன செய்யுது, கீழே போகுது. ஆனா இந்த வாட்டி கீழே போகும்போது அது வந்து பாசிட்டிவ் சார்ஜா இல்ல நெகட்டிவ் சார்ஜா இல்ல நியூட்ரலா மாறிடுது. எப்படி சார் நியூட்ரலா மாறுது? இதப்பர் இப்ப இந்த பெல்ட் வந்து மேல போகும்போது பாசிட்டிவ், ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஈன்ற சீப்பு இருந்தது பாருங்க, ஈஏ சீப்பு மாதிரி தான் இருக்கு, அது வேற விஷயம். அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவா இருந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோ, இதான் புள்ளி அப்படின்னு வச்சுக்கோ, இது நெகட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் போது இந்த ஸ்பியருக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பாரு, அதுவும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்து நியூட்ரலா மாறிடுச்சு. அப்ப இந்த பெல்ட் டவுன்வர்டா வரும்போது இட் கம்ஸ் ஆஸ் அ நியூட்ரல் சார்ஜ் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஓகே, the belt descends, it has no net charge. அப்ப அது கீழே வரும்போது அதுக்கு நெட் சார்ஜே கிடையாது. at the bottom it again gains a large positive charge. அப்ப அது மறுபடி கீழே வரும்போது மறுபடி முதல்ல இருந்து அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஏன்னா கீழே டின்ற அந்த யார் அது டின்ற அந்த இன்னொரு சீப்பு கீழே இருக்கு இல்லையா, டின்ற சீப்பு கீழே இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே,
இப்போ இங்க மேல வந்து ஈன்ற சீப்பு இருக்கு அப்படின்னா கீழே டி இருக்கு, அதனால மறுபடியும் முதல்ல இருந்து இது ஆரம்பிக்கும். So a belt goes up and delivers the positive charges through the outer surface of the sphere. So பட்டை கீழே இறங்கும் போது மின்னூட்டமற்ற நிலையை அடைகிறது. கீழே உள்ள சீப்பை நெருங்கியவுடன், கீழே இருக்கிற சீப்பை அது போய் அடையும் போது அதிக நேர் மின் துகள்கள் பட்டையை ஏற்கிறது. சரியா? அந்த பட்டை வந்து மறுபடியும் என்ன செய்யுது? நேர்மின் துகள்கள், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் நம்ம நேர்மின் துகள் அப்படின்னு சொல்றோம், அதை வந்து ஏற்கிறது. மேலே சென்ற பின் அது மீண்டும் நேர்மின் துகள்களை கோளத்தின் பரப்பிற்கு அளிக்கின்றது. அப்ப இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால அப்ப இந்த மேல இருக்கிற ஸ்பியர்ல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் சார்ஜ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திஸ் ப்ராசஸ் continues until the outer surface produces the potential difference of the order of 10 power 7. அப்ப இது எவ்வளவு நேரம் வரைக்கும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னா இதுல 10 power 7 அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் லிமிட்டிங் வேல்யூ, அதோட இந்த ப்ராசஸ் நிற்கும். இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஏற்படுகிறது. கோளத்தின் பரப்பளவில் பெரும் அளவில் கிட்டத்தட்ட 10 power 7 மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் வரை இது வந்து என்ன ஆகும்? தொடர்ந்துட்டே தான் இருக்கும், அது நிற்காது அப்படின்றாங்க. We cannot store charges beyond this limit. ஏன் இதோட நிறுத்துறீங்க? இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம்ல, 10 power 8 போகலாமா? பண்ண கெட்டா போயிடும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால இதில் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியாது, அது ஒரு லிமிட்டை ரீச் பண்ணிடுது. அப்போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா சார்ஜ் வந்தால் என்ன ஆகும்? இதுக்கு மேலே சார்ஜ் எக்ஸ்ட்ராவா வந்தால் அது வெளியில லீக் ஆக ஆரம்பிச்சிடும். சரௌண்டிங் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் அது வந்து என்ன ஆகிடும்? லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை சுற்றி இருக்கிற காற்று அயனைஸ் ஆகிறதுனால. அப்போ இதான் லிமிட். சரியா? அப்போ மேற்கொண்டு கோளத்தில் மின்துகள்கள் ஏற்கப்பட முடியாத நிலையை எட்டியவுடன் காற்றின் அயனியாக்கம் காரணமாக, காத்தெல்லாம் அயனைஸ் ஆகிறதுனால மின்துகள்கள் கசிய தொடங்குகின்றன. அது சுத்தி இருக்கிற காற்று பகுதிக்கு அப்படியே அந்த அயனைசேஷன் பரவும். அப்போ அவ்வளவுதான், போதும், நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிறுத்திடுறோம். So the leakage of charges can be reduced by enclosing the machine in a glass filled steel chamber at high pressure. அப்ப இந்த மாதிரி பரவறதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வாயு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர்ல அதை போட்டு அடைச்சிருங்க. அந்த சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் சேம்பரா, ஓகே, என்னது ஸ்டீலால ஆனா சேம்பரா இருக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அதுதான் வந்து அழுத்தத்தில் வாயு நிரப்பப்பட்ட எஃகு கலத்தினால் கோளத்தை மூடுவதன் மூலம், ஓகே, ஸ்டீல் வந்து இங்க எஃகு அப்படின்னு சொல்றாங்க. கோளத்தில் இருந்து மின் துகள்களின் கசிவினை குறைக்கலாம். அப்ப இந்த கசிவு காத்துக்கு அது பரவறதுல இருந்து தவிர்க்கலாம். High voltage produced in the Van de Graaff generator is used to accelerate positive ions, protons and neutrons for nuclear disintegrations and other applications. எனக்கு வந்து ஒரு புரோட்டானை அதிவேகத்துல ஆக்சலரேட் பண்ண வைக்கணும், ஒரு நியூட்ரான் பாசிட்டிவா இருக்கிற சார்ஜை நான் ஆக்சலரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து நான் ஒரு Van de Graaff ஜெனரேட்டரை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இது எங்கெல்லாம் பயன்படும்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல பயன்படும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்ஸ், நம்ம CERN லெபார்டரி எல்லாம் இருக்குல்ல ஜெனீவால, இந்த 27 கிலோமீட்டர் பெருசுக்கு, அந்த மாதிரி CERN லெபார்டரியில சாதாரண நிறைய பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பயன்படும். ஸோ Van de Graaff ஏற்றியின் மூலம் பெறப்படும் இந்த உயர் மின்னழுத்த வேறுபாடு, அந்த 10 power 7 வோல்ட் இதுல இருந்து கிடைக்குது இல்ல, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு பிளவில் பயன்படும் நேர் அயனிகளை, அதாவது புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்களை மூடுவிக்க பயன்படுத்துகிறது. சரியா? முடுக்குவிக்க பயன்படுத்துகிறது, அதை முடுக்கி விடுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோமா? சரியா? ஸோ இது என்னது? இப்போ அணுப்பிழப்புன்னு சொல்றாங்கல்ல, இது இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுங்களேன் சார். இப்போ எதுக்கு வந்து ஒரு புரோட்டானை ஆக்சலரேட் பண்ணணும்? என்னன்னா நம்ம ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட்டமை ஒரு ஃபாஸ்ட் மூவிங் புரோட்டானால போய் டமால் இடிச்சா, அந்த ஃபாஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும்னா ஒளியோட வேகம், லைட்டோட வேகத்துல போய் மோதணும். அப்படி மோதும் போது ஒரு அணு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 3 பிளவுபடும். அப்ப அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு புரோட்டானுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு நியூட்ரானுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்கு? அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? இதை பத்தி படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க, இதை பத்தி நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே இது பயன்படும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம Van de Graaffல பார்த்தது. ஸோ இன்னைக்கு Van de Graaff நம்ம இந்த வீடியோ பார்த்தது எப்படி இருந்துச்சு? இதே மாதிரியே வந்து நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போடலாம், நம்ம ஃபைட்டர் பேட்சில் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டெய்லி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்போம், நல்ல ஃபன்னாக ஜாலியாக. சரியா?
ஸோ பாய்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லுங்க, கேர்ள்ஸ் உங்களோட ரிவ்யூஸும் சொல்லுங்க. கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருமே, பாய்ஸ் எல்லாருமே ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே மின்னல் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இப்படி வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்ல ஜாலியாக ஃபன்னாக படிக்கலாம். சரியா? டேய், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறேன், நீங்களும் பண்ணுங்கள். ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாரையுமே ரெஃபர் பண்ணுங்கள். பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், வாட்ச்மேன், பெருக்கிறவங்க யாரையும் விடாதீங்க. எல்லாரையும் முடிச்சு வேதாந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா, யானின் சார் கேட்டார் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்ண வச்சுருங்க. சரிங்களா? பாய் பாய்.